இலங்கையினுடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இன்றைய நாள்ல ஒரு கட்டண முறைமையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜனாதிபதி தலைமையில இந்த கட்டண முறைமை இன்றைய நாள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டண முறைமை என்றா என்ன? என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு? என்னென்ன விஷயங்கள் நாம இதுல செய்து கொள்ளலாம்? இந்த கட்டண முறைமையை எப்படி பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? எங்கிருந்தெல்லாம் பயன்படுத்தலாம்? இனி என்னெல்லாம் இதுல கொண்டு வரப்போட போது, இப்ப என்ன இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. இத எப்படி பயன்படுத்துறது? இந்த மாரியான பல விஷயங்கள், பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் என்னால முடிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள இந்த வீடியோல பகிர்ந்து கொள்ள போறேன். இதுல நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நிறைய சந்தேகங்கள், கருத்துக்களால வரும். அந்த கருத்துக்கள நீங்க பதிவிடுங்க. அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல அது தொடர்பா தேடி முழுமையான விஷயங்கள கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப சாதாரணமா இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஒரு டிஜிட்டல் முறையிலான கட்டண முறைமை. இது அரச திணைக்களங்கள முன்னுக்கு இணைத்திருக்காங்க. அரச திணைக்களங்களுக்கான கட்டணங்கள். அதாவது அரசாங்கத்துக்கு நாங்க கட்டுற கட்டணங்கள இந்த டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றம் மூலமா செய்ய போறோம். இது தனியார் அல்லது தனிநபருக்கானது இல்ல. இது நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டப்படுகின்ற கட்டணங்கள். இதுல யாருக்கு என்னென்ன திணைக்களங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு என்ற விஷயங்கள் கூட இந்த நாள் வெளியாகி இருக்கு. 16 திணைக்களங்கள் இது வரைக்கும் இருக்கு. ஏப்ரல்ல 30, அதுக்கு பிறகு வருகின்ற காலங்கள் முழுவதில் இந்த வருஷத்துக்குள்ள எல்லா திணைக்களங்களும் அரசு திணைக்களங்களுக்கான கட்டண பரிமாற்றல் முழுமையா ஆன்லைன் மூலமான கட்டண பரிமாற்றமா இருக்க போது இந்த பண பரிமாற்றம் பணத்தின் மூலமான கட்டுற முறைமை முற்றுமுழுதாக குறைக்கப்படுவதற்கான ஒரு முதல் படிதான் இது. ஜனாதிபதியுடைய உரையில அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணத்தினுடைய பாவனையை குறைச்சி டிஜிட்டல் முறையிலான பணப்பரிமாற்றத்தை கொண்டு வரதுதான் இந்த பொருளாதார அமைச்சினுடைய நோக்கம். இலங்கையினுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கான மிக முக்கியமான பங்காக இருக்க போகிறது இந்த டிஜிட்டல் பரிமாற்றம் அப்படின்றதுதான் முக்கியமானது. எனவே உலக நாடுகள்ல பல இடங்கள்ல இது பயன்படுத்தப்படுது. சாதாரணமா இந்தியாவுக்கு நாம போனோம்னாலே ஒரு சாதாரணமான கடையில, அதாவது ஒரு நம்ம வீதியோரத்துல பொருட்கள் வாங்குற ஒரு கடையில கூட இந்த ஜிபே இருக்கும். ஒரு கியூஆர் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஃபைல்ல. அதில் நாங்க ஃபோன்ல ஆப்ல வச்சு கிளிக் பண்ணாலே போதும். அந்த செகண்ட்லே பணம் பரிமாற்றம் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் பல நாடுகள்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு நடைமுறை அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல, இது அந்த மாதிரி ஒரு நடைமுறை இல்ல. இந்த நடைமுறை எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு ஆப், தனியான ஆப் இருக்கான்னு பார்த்தா இல்ல, ஆப் இல்ல. இது இப்ப இருக்கிற வங்கிகளுடைய ஆப்புகள் மூலமா தான் இது இயங்க போகுது. அப்படித்தான் இது இயங்குது. இது எப்படின்னு சொன்னா, நான் இப்ப முதல்ல செக் பண்ணி பார்த்தேன். HNB வங்கியினுடைய ஆப்ல செக் பண்ணி பார்த்தா அது வரல. அது இல்ல. அதாவது நீங்க எப்படி செக் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நான் கமர்ஷியல் பேங்குடைய ஆப் என்கிட்ட இருக்கு. அதுல போய் நான் பார்க்கும்போது பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு தெரியும். இதுல பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட், பில் பேமெண்ட் அல்லது அந்த பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்க்கும்போது நாங்க டெலிஃபோன் பில் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டண முறைமைகள் இருக்கும். அதோட கவர்மெண்ட் அரச கட்டண முறைமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நாங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப புதிதாக இருந்து ஜிஓபி பே அப்படின்னு சொல்லி வந்து கவு பே அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன திணைக்களங்களுக்கு இதுல கட்டணத்தை நாம செலுத்தலாம் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு என்னென்ன கட்டணங்கள் செலுத்த போறீங்க அப்படின்றத நீங்க வீட்டுல இருந்து எங்க இருந்தோ, இலங்கையின் எந்த பகுதியில இருந்தோ, உலகத்தின் எந்த பகுதியில இருந்தோ இந்த கட்டணத்தை நீங்க உங்களுடைய வங்கிகளுடைய கணக்குகள்ல இருந்து செலுத்தலாம். அதாவது இந்த ஆப்பை நீங்க ஆன் பண்றீங்க, அந்த ஆப்ல அந்த வங்கியினுடைய கணக்குல இருந்து அந்த பணம் உடனே போகும். இதுல உங்களுடைய எண்ணத்துக்கு செலுத்தலாம், அதனுடைய நம்பர், உங்களுடைய தொலைபேசி இலக்கம், இந்த மாதிரி எல்லா தேசிய அடையாள அட்டை இலக்கம், அதோட நீங்க கட்டணம் செலுத்துறதுக்கான ரிசீட்டும் கூட இதிலே வந்துடும். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதுதான் இந்த கட்டண முறைமையுடைய சாதாரண முறைமை. இது நேரடியாக அரசு திணைக்களங்களுக்கு இந்த கட்டணம் போய் சேரும் மட்டும் முக்கியமான விஷயமே. ஜனாதிபதியுடைய உரையில சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நகரங்களையும் கிராமங்களையும் தூரமா இப்ப கொழும்புல ஒரு திணைக்களம் இருக்குன்னா, எந்த பிரதேசத்துல இருந்து, கண்டில இருந்தாலும் சரி, காலில இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்போ, திருவண்ணாமலையோ, மலையகமோ, அனுராதபுரமோ, எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கொழும்புக்கு அந்த திணைக்களத்துக்கு வரணும். ஆனா இந்த முறைமை அவங்களுடைய வீட்டில இருந்தே இந்த முறைமையை மூலமா கட்டணத்தை செலுத்தக்கூடிய ஒரு பங்கு தான், ஒரு விஷயம் தான் இதுல இருக்க போகுது. நிறைய பேர் இது தொடர்பான பல கேள்விகளை கேட்பீங்க, பல சந்தேகங்கள் இருக்கு. முழுமையான, அதாவது கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் சாதாரண தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆரம்ப விஷயம், அதாவது நம்ம ஒருத்தர் இதுல ஒரு தரம் கட்டணம் செலுத்திட்டாரு, இந்த கட்டண முறைமையை பயன்படுத்தி செலுத்திட்டாண்டா, அதுக்கு பிறகு நாம ஓகே இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். பெரிய அளவான விஷயம் ஒன்று இல்லை, பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனா இது பயன்படுத்துறது மிக இலகுவான ஒரு விஷயம் தான். இந்த டிஜிட்டல் முறைமை அப்படின்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது போக போக நமக்கு பழகிரும், அதுவும் இலகுவாயிரும். பொதுவாக ஒரு திணைக்களத்துக்கு நாங்க போயிட்டு
இப்போ லீவு நாள்களில் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஆளாக இருந்தால் காலையிலே வேலைக்கு போவார். அதுக்கு பிறகு அது அந்த திணைக்களத்துக்கு போய் அந்த கட்டணம் செலுத்துறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் எடுத்து போகணும். அதில் போய் லைனில் நின்று அதை காசை கட்டி ரிசிப்ட் எடுத்து கொண்டு வரணும். ஆனால் அந்த முறைமை இருக்காது. அந்த லைனில் நிற்கிற ஒரு முறைமை அப்படின்றது இனி இந்த அரசு திணைக்களங்களில் கட்டணம் செலுத்துகிற முறையில் இருக்காது. இந்த ஆப்பை அல்லது இந்த கட்டண முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்களா, சரியாக பயன்படுத்துறதா அதில் இருக்க முக்கியமே. இந்த கட்டண முறைமைக்குள்ள என்னென்ன திணைக்களங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு, இந்த இணையதளம் gov.pay.lk அப்படின்ற இணையதளம். இந்த இணையதளத்துக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இணையதளத்தில் என்னென்ன விஷயங்கள் வாங்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது, எந்தெந்த வங்கிகள் மூலமாக கட்டண முறைமை செலுத்தலாம், எந்தெந்த திணைக்களங்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பொதுவாக சொல்லப்போனால் நமக்கு இதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இதில் இந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போதே இது சிங்கள மொழியில் இருக்குது. இந்த வீடியோவில் அதிகமாக என்ன விஷயம் இதில் இருக்குன்னு சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன திணைக்களங்களுக்கான கட்டண முறைமை, 16 திணைக்களங்களுக்கான கட்டண முறைமை இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் கம்பஹா நகர சபை, யாழ்ப்பாண பிரதேச சபை, கேகாலை பிரதேச சபை, கம்பஹாவுடைய ரம்புக்கண பிரதேச சபை, ரத்மானை பிரதேச செயலகம், திம்பிரிகசாய பிரதேச செயலகம், அதோட துறைமுக அதிகார சபை, இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கு ஆணைக்குழு, தொழிற்பயிற்சி அதிகார சபை, தேசிய புற்றுநோய் திணைக்களம், நம்பிக்கை மேம்பாட்டு குழு, இந்த மாதிரியான நில அளவை, மொரட்டோ பல்கலைக்கழகம், ஆயுள்வேத திணைக்களம், தொழில்நுட்ப கல்லூரி, பயிற்சி திணைக்களம், இந்த மாதிரியான திணைக்களங்களுடைய கட்டண முறைமையை இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இதில் ஆரம்ப கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன திணைக்களங்கள் இருக்குன்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கட்டணங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி டிபார்ட்மெண்ட் ஓகே, இதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, இது என்னென்னத்துக்கெல்லாம் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்றதும் இதில் தரப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதோட இதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். ஓகே, இதுலேயும் அந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த திணைக்களம் வந்து உங்களுக்கு இலகுவாக வந்துடும். இதில் இருக்கா இனி வரப்போகிறது என்னென்ன அப்படின்றதும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அவ்வளவுமே வந்திருக்கு பாருங்கள். எல்லா பல்கலைக்கழகங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கலனிய எல்லா பல்கலைக்கழகம், எல்லா முனிசிபல் எல்லாத்துக்குமான கட்டண முறைமை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், கிளியரன்ஸ் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு. இது எனக்கு சரியாக என்னென்னு தெரியலை. இது வந்து துறைமுக அதிகார சபை பாஸ், இந்த பாஸ் ரினிவல், ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், இதில் ஒரு ரைட், இது எப்படி இயங்குது, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை எப்படி போய் பதிவு செஞ்சு நாம் இதில் கட்டணம் செலுத்துறது அப்படின்றத கூட இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நாங்கள் பயன்படுத்துறது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற கேள்விகளை இதில் போட்டிருக்காங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட்டணம் செலுத்துறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் முதலாவது நான் சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணிவிட்டு, இது என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் தானே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சேவைக்கு கட்டணம் செலுத்த போகிறீங்க, அந்த சேவையை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளவு கட்டணம் செலுத்த போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிசீட்டும் வந்துடும். இது எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட ஃபோன் நம்பர் அதில் கொடுக்குறபடியாக இது அதில் வந்துடும்ன்றது இதில் ஒரு முக்கியமான பாதுகாப்பான ஒரு விஷயம். அதாவது இது வந்து நாங்கள் வேறொரு ஆப்லேயோ மூன்றாம் தரப்பு ஆப்லேயோ இது நாம் பண்ணலை. இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு இணையதளம், அரசாங்க சேவை. இதில் எந்த ஒரு விஷயமும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது இலகுவான ஒரு கட்டண முறைமையா இருக்க போகுது. அதாவது கட்டண முறைமை மட்டும் இதுல பயன்படுத்தப்பட போறதில்லை. உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இது எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இதிலேயே நீங்க அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய முறைமை இதுல கொண்டு வரப்பட போகுது. இது இலங்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அந்தந்த தூதரங்கள் மூலமாக இந்த அதாவது இந்த முறைமை மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பிறப்பு சான்றிதழ் அல்லது நம்முடைய திருமண சான்றிதழ், இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்றதுக்கு இனி திணைக்களங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இந்த நடைமுறையிலே வந்து நீங்க அப்ளை பண்ணி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு நேரா உங்களுடைய இமெயிலுக்கோ அல்லது உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கோ வரும். இது ஒரு மிக முக்கியமான வேகமான முறைமை, வீட்டிலிருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு முறைமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில இதை எப்படி பயன்படுத்தி இதை மக்கள் மத்தியில, சாதாரணமான மக்கள் மத்தியில இதை எப்படி கொண்டு போறது அப்படின்றதா இதுல இருக்க பெரிய ஒரு சவால். குறிக்க போனா இதுக்கு கண்டிப்பா ஒரு மொபைல் போன் வேணும், அதுக்கு இன்டர்நெட் வேணும், இந்த மாதிரி கேள்விகள் வந்து வரும். எங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் பாவிக்கலாம், மொபைல் இருந்தால் தான் பாவிக்கலாம். சரி பரா, இதுல பாவிக்கிறத விட நாங்கள் நேராகவே காசை கட்டிட்டு அதான் நம்பிக்கையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருடைய சந்தேகம் இருக்கு, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இதை பொறுத்தவரையில நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்க சின்னவங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை கேட்டு, எல்லார்ட்டையும் இப்போ மொபைல் போன் இருக்கு, எல்லாரும் யூடியூப் பாக்குறீங்க,
எல்லாரும் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, எல்லாரும் டிக்டாக் பார்க்குறீங்க, இணையதளத்தில் செய்திகள் பார்க்குறீங்க. இது எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். அதை கேட்டு சரியாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது இலகுவான முறையாக இருக்கும். உங்களுடைய நேரத்தை, அதாவது உங்களுடைய முக்கியமான வேலைகள் செய்கிற நேரத்தை குறைச்சி கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். அதோட இது இன்னொரு கேள்வி இருக்கும். இது இப்போ எனக்கு ஒரு ஆள் நான் ஒரு ஆளுக்கு காசு அனுப்புகிறேன், ஒரு 5000 காசு அனுப்ப போகிறோம்னா நான் இந்தியாவில் இருக்கிற டக்குனு ஒரு ஜிபே பண்ணி விடுவாங்க, ஜிபேயில் அனுப்புவாங்க. ஆனால் அந்த முறைமை இது இல்லை. இது இப்போ திணைக்களங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க, அரசு திணைக்களங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வருகின்ற காலங்களில் இது ஒருவருக்கு ஒருவர், அதாவது நம்முடைய சாதாரணமான பர்சனலான தனிப்பட்ட முறையிலான பணப்பரிமாற்றத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். காரணம் சொன்னால் எல்லாத்துக்குள்ளும் இது கொண்டு வருவதில்லை. இதுலேயே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய தொலைபேசி கட்டணங்களை கட்டுறதா இருக்கட்டும், இதில் பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கலாம். இப்போ சீனாவை பொறுத்தவரை வீசாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அவங்க தனியான ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே ஹோட்டல் புக் பண்ணுறதுலேருந்து, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து, டாக்ஸி புக் பண்ணுறதுலேருந்து, பணமாற்றத்துலேருந்து எல்லாமே, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம் அதில் தான் நாங்கள் காசு பே பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்குது. இது வருங்காலத்தில் இலங்கையில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பரிமாற்ற முறைமை இந்த மாதிரி வரும்பொழுது இந்த டேக்ஸ் கட்டுறதுலேருந்து யாருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே இது டிஜிட்டல் மயமாக்கப்படும். எதையுமே ஒழிக்க முடியாது, எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாட்டினுடைய பல விஷயங்கள் இப்போ இருக்கிற இந்த ஊழல்கள், குறிப்பாக அந்த திணைக்களங்களுக்கு இது கொண்டு வந்ததே கடந்த கால ஊழல்களையும், கடந்த காலத்தில் இந்த திணைக்களங்கள் மூலமாக பாரிய நட்டம் ஏற்பட்டது. அதாவது வாடுற பணம் சரியா அரசாங்கத்துக்கு போய் சேராது. இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது இந்த கட்டண முறைமையை அரசு திணைக்களங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த இதுவரையில் இல்லாத அளவில் டிஜிட்டல் பொருளாதார ஒரு அமைச்சே தனியாக இதுக்கு உருவாக்கப்பட்டதே இந்த டிஜிட்டல் முறையை கொண்டு வரதுக்கு தான். வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த டாக்ஸ் கட்டுற முறைமை கொண்டு வரப்போட போகுது இலங்கையில். இந்த டாக்ஸ் கட்டுற முறைமை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது இலங்கையில். டாக்ஸினால் வர்ற, அதாவது வரியினால் வர்ற வருமானம் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்க போகுது. அதுக்காக இந்த வாகனங்களுக்கான வரியையும் பெரிய அளவாக ஏற்றி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்காக இருக்க போறதால இந்த டாக்ஸ் கட்டுற முறைமையும் அறிமுகப்படுத்தப்படும். இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். எல்லாருமே டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு கட்டம் இலங்கையில வரும். அப்பதான் நாட்டினுடைய வளர்ச்சியின் மிக பங்கான ஒரு விஷயமாக மாறும் அப்படின்றது இந்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய நோக்கமாக இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கட்டண பரிமாற்ற முறையை உங்களால் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தக்கூடியதாக இருக்கா? அல்லது இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதை பயன்படுத்தல இன்னும் ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்றத கருத்துக்களை பதிவிடுங்க. இது தொடர்பான உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்டு இன்னும் விளக்கங்களோட நான் உங்களை அடுத்த இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.